நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 15. பலவண்ண டாலியாக்கள் அழகாக காற்றில் அசைய அதன் நடுவில் சைக்கிளை பிடித்தபடி நின்று சத்தம் போட்டு கத்திக் கொண்டிருந்தாள் அவள். கருநீளத்தில் லாங் டாப் அணிந்திருந்தவளின் கால்களை வெள்ளை நிற லெக்கிங்ஸ் அலங்கரித்திருந்தது. காலை நேரத்தில் இளம் தென்றலில் அலையலையான அவளின் கூந்தல் அசைந்தாட சைக்கிளை பிடித்தபடி தோட்டத்தின் நடுவே நின்று மீண்டும் கத்தினாள் அவள். அடி சுகி, இப்ப வரையாலையாடி? ஆல்ரெடி டைம் ஆச்சு. நீ வரலனா நானும் லேடி போர்டு உன்னை விட்டுட்டு போயிடுவோம். அவளின் கத்தலை கேட்டபடி அந்த தோட்டத்தின் நடுவே ஓடி வந்து கொண்டிருந்தாள் சுகன்யா. ஆரஞ்சு வண்ண டாப்பும் இளம் மஞ்சள் வண்ண லெக்கிங்ஸும் அணிந்து குளிருக்காக இளம் மஞ்சள் ஸ்வெட்டருடன் மூச்சிரைத்தபடி கத்தியவளிடம் வந்து நின்றாள். ஏடி, பெருக்கிறப்பவே மைக்க முழுங்கிட்டு போறதியா? நீ கத்தன சத்தத்துல எங்க வீட்டு பின்வாழ்ல மாட்டியிருந்த பல்பு உடைச்சு போச்சுடி துளசி என்று குறை பேசியபடி சைக்கிளில் அமர கலகலவென்று நகைத்தாள் துளசி. சைக்கிளை மிதித்தபடியே, அதை இப்ப வச்சு உடைஞ்சதே, இல்லைன்னா நானே கல்ல விட்டெறிஞ்சு உடைச்சிருப்பேன். நம்ம போர்டு எக்ஸாம் முடிஞ்சதும் மாட்டின பல்பு. நம்மளும் செகண்ட் செமஸ்டருக்கு வந்தாச்சு. இனியும் அது இருந்தா ரொம்ப தப்புடி சுகி என்று கிண்டல் அடித்தபடி சைக்கிள் ஓட்டியவளின் கையில் கடுப்புடன் கிள்ளி வைத்தாள் சுகன்யா. இந்த வாய் மட்டும் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடுண்டி என்று கடுகடுத்தவளின் பேச்சில் சத்தமாக நகைத்த துளசி, ஹோ ஹோ ஓ நோ, ஐம் வெயிட்டிங் ஃபார் மை பிரின்ஸ். அவன்தான் என்னை தூக்கிட்டு போகணும் என்றாள் அமர்த்தலாக. சுகன்யா பின்னே அமர்ந்திருந்தவள், உன்னோட பிரின்ஸ் பைத்தியத்துக்கு எப்பத்தான் முடிவு வருமோ? பகவானே, இந்த பொண்ணுக்கு புத்தி வரவையன் என்று தலையில் அடித்துக்கொள்ள துளசி கைகள் இரண்டும் ஹேண்ட்பாரை பிடித்திருக்க, பகவானே, அதுக்கு பதிலா என் பிரின்ஸ சீக்கிரமா அனுப்பி வையன் என்று வானத்தை பார்த்து உரைக்க, சுகன்யா பதறிப்போய், அடியே, உன்னை தேடி பிரின்ஸ் வரானோ இல்லையோ, நம்மள தேடி யமதர்மன் வந்துருவான் போலயே. கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டு ராசாத்தி. உன் பிரின்ஸ் கதைய காலேஜ் போனதுக்கு அப்புறம் 2 காதும் வீங்கிற அளவுக்கு கேட்டுக்கிறேன் என்று கூறவும் துளசி பெரிய மனது பண்ணி சாலையில் கண் பதித்தாள். ஓடோ ஓடோ ஓடோடி போறேன், காதல் பாதை தேடோடி போறேன் என்று பாடலை படித்தபடி சைக்கிளை அழுத்தத் தொடங்க, அவள் பின்னே அமர்ந்திருந்த சுகன்யாவோ, உனக்கு காதல் பாதை தெரியுது, ஆனா உன் கூட சைக்கிள்ல வர்ற எனக்கு யமலோகம் போற பாதைதாண்டே தெரியுது என்று பயந்தபடியே கூற, இருவரும் மாறி மாறி பேசியபடி கல்லூரியை அடைந்தனர். மவுண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற வளைவுடன் கம்பீரமாய் நின்றது அக்கல்லூரி. மாணவ மாணவிகள் தோட்டத்தில் பூக்களை மொய்க்கும் தேனீக்களைப் போல அங்குமிங்குமாய் நடமாட வாகனங்களை நிறுத்துமிடத்தில் அவளது சைக்கிளை நிறுத்திவிட்டு முன்னே இருந்த கூடையில் வைத்திருந்த இருவரது பேக்கையும் துளசி எடுத்துக்கொள்ள, சுகன்யா சைக்கிளை பூட்டி சாவியை தனது டாப்பின் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார். அவளிடம் பேக்கை நீட்டிவிட்டு தனது பேக்கை உடலின் குறுக்கே மாட்டிக்கொண்டபடி, புலமடி என்று கேட்டபடி கல்லூரி செல்வதற்கான நடைபாதையில் நடக்கத் தொடங்கினாள் துளசி. கல்லூரிக்குள் செல்வதற்கு முன் இருக்கும் கல்லாலான நீண்ட படிகளின் இரு முனையிலும் மாணவர்கள் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருக்க, துளசி வருவதைக் கண்டதும் ஓடோடி அவள் அருகில் வந்து வழியை மறிப்பது போல நின்றான் ஒருவன். அவனை கண்டதும் எரிச்சலாய் உறுத்து விழித்த துளசி, லிசன் கிஷோர், ஓ உளறல கேட்க எங்களுக்கு டைம் இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு காம்படிஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ரொம்ப நல்ல மூடோட இருக்க, வீணா என் மூட ஸ்பாயில் பண்ணிடாத என்று எச்சரித்தபடி சுகன்யாவுடன் அவனை கடந்து சென்றாள் துளசி. அவன், துளசி ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை என்னை பத்தி யோசி. இந்த ஊட்டியில என் அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்ப துளசி. டெய்லி நீ கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிச்சு வர்றத பார்த்து என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? பிகாஸ் ஐ லவ் யூ துளசி, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் என்று கெஞ்சியபடியே அவளுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினான். துளசி நின்றவள், இப்பவும் சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் உன்னை லவ் பண்ணல, இனியும் பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், எப்பவும் எங்க அப்பன் பெரிய ஆளு, எங்க தாத்தன் பெரிய ஆளுன்னு உளறிக்கிட்டு ஸ்டாக்கர் மாதிரி என் பின்னாடி சுத்தாம நீ பெரிய ஆளா வளர்றதுக்கு என்ன பண்ணுன்னு யோசி.
இல்லனா நீ என் பின்னாடியே வந்து தொந்தரவு கொடுக்கறன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும் என்று முகம் நிறைய கோபத்துடன் எச்சரித்துவிட்டு சுகன்யாவுடன் நடக்கத் தொடங்கினாள் துளசி. சுகன்யா துளசியின் தோளில் இடித்தவள், அடியே, முப்பொழுதும் பிரின்ஸ் பத்தி கற்பனையிலே வாழ்ற நீயா இவ்ளோ ஸ்ட்ரிக்டா பேசுற? ஒருவேளை இவனே உன் பிரின்ஸா இருந்தா என்ன பண்ணுவ என்று கேட்க, ஆடிட்டோரியம் செல்வதற்காக திரும்பி நடந்தபடி, சத்தியமா இவன் என்னோட பிரின்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல. லாஸ்ட் மந்த் வரைக்கும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அனிதாவுக்கு நூல் விட்டவ இப்போ ஏன் பின்னாடி சுத்துறான்? இவனா என்னோட பிரின்ஸு? என்னோட பிரின்ஸுக்கு முதலும் கடைசியுமான காதல் நானா மட்டும்தான் இருப்பேன். அவனோட மனசு உடம்பும் எனக்காக காத்திருக்கும். கற்பனையில கூட என் பிரின்ஸ் வேற ஒருத்தையே நினைச்சு பார்க்க மாட்டான். என்ன மாதிரியே அவனும் ஒழுக்கத்தை முக்கியமா நினைப்பான். பிரின்ஸ் பிரின்ஸ்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றது அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறன்ற அர்த்தத்துல இல்ல. ஒரு இளவரசனுக்கே உண்டான கம்பீரம், ஆளுமை, தைரியம் இதெல்லாம் தான் அவனோட அடையாளமா இருக்கணும். முக்கியமா இதோ இவன மாதிரி எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்காம சொந்த கால நிக்கிறவனா இருக்கணும். அவன் மாசம் கொண்டு வர 15,000மோ 20,000மோ அதை வச்சு அவன் கூட பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்த நான் தயார் என்று பெரிதாக விளக்க உரை கொடுக்க, சுகன்யா இரு கரங்களையும் தலைமேல் உயர்த்தி கும்பிடு போட்டவள், சுவாமி துளசியானந்தா, உங்க கதா காலேஜ் ஜபத்தை இத்தோட நிறுத்துங்கப்பா. இனிமே உங்க பிரின்ஸ் காஸ்பியன் பத்தி நான் கேட்கவே மாட்டேன் என்று பாவமாக உரைக்க, துளசி வாயை பொத்திக் கொண்டு நகைத்தபடி அவளுடன் ஆடிட்டோரியத்துக்குள் நுழைந்தாள். இருவரும் அடுத்தடுத்த இருக்கையில் அமர்ந்து போனில் எதையோ பார்த்து பேசிக் கொண்டிருக்க நேரம் பறந்து. சிறிது நேரத்தில் கல்லூரி முதல்வர், தாளாளர், இவர்களின் துறையான பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜியின் HOD என அனைவரும் மேடையில் அமர்ந்துவிட வழக்கமான முன்னுரை, பதவுரைகளோடு விழா ஆரம்பித்தது. சமீபத்தில் அவர்கள் துறையின் சார்பில் கோயம்புத்தூரின் பெரிய ஆடையகத்தின் உடை வடிவமைப்பு போட்டி ஒன்று கல்லூரியில் நடத்தப்பட்டது. அதன் வெற்றியாளர்களை அறிவிக்கும் விழாதான் இது. அந்த அறிவிப்பை கொடுப்பதற்காக அவர்களின் HOD எழும்பவும் அந்த ஆடிட்டோரியமே அமைதியில் ஆழ்ந்தது. தி வின்னர்ஸ் ஆர் துளசி ராமமூர்த்தி அண்ட் சுகன்யா தாமோதரன் என்று அவர் சொல்லி முடிக்கவும் இரு பெண்களுக்கும் உற்சாகம் கரைபுரண்டோடியது. மடமடவென்று எழுந்து இருவரும் கரம் கோர்த்தபடி மேடை ஏறி அந்த ஆடையகத்தின் உரிமையாளரின் கையால் கோப்பையை வாங்கிக் கொண்டனர். அவர்கள் வடிவமைத்த சிறுவர் சிறுமியர்க்கான ஆடையை அவ்வருடம் தீபாவளிக்கு தங்களது ஆடையகத்தில் அறிமுகப்படுத்தப் போவதாக உரிமையாளர் அறிவிக்கவும் ஆடிட்டோரியமே கரகோஷத்தில் அதிர்ந்தது. சுகன்யாவுக்கும் துளசிக்கும் அது அவர்கள் வாழ்வின் பொன்னான தருணங்களில் ஒன்று. முகத்தில் மகிழ்ச்சி பின்ன அந்நாள் முழுவதும் உற்சாகமாக கழிந்தது இருவருக்கும். மதியம் கல்லூரி முடிந்ததும் துளசியுடன் வீடு திரும்பிய சுகன்யா கோப்பையை அவளது அன்னையிடம் காட்டி பெருமைப்பட, துளசி ராமமூர்த்திக்கு போன் செய்தாள். போனை எடுத்ததும் மகளது உற்சாக குரலை கேட்ட ராமமூர்த்தி அவள் கூறிய விஷயத்தை கேட்டு மகிழ்ந்தவராய், மீரா, நம்ம பொண்ணு காம்படிஷன்ல வின் பண்ணிட்டா என்ற வெற்றி செய்தியை அன்னையுடன் பகிர்ந்து கொள்வதை கேட்ட துளசிக்கு உள்ளுக்குள் ஆனந்தம். இருவரிடமும் நீண்ட நேரம் கொஞ்சி முடித்து போனை வைத்தவள் கடிகாரத்தை பார்க்க நேரம் 4 தொட்டிருந்தது. இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை இன்னும் மூவரிடம் பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும் என்று எண்ணியவள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நோக்கிச் சென்றாள். அங்கே சென்றதும் பெற்றோரின் நினைவில் கண்மூடி நின்றவளின் கூந்தலை கோதையின் கரங்கள் வருடுவது போன்ற பிரமை. அதை அனுபவித்தபடி மரபெஞ்சில் அமர்ந்தவள் எதிரே தெரிந்த மலைமுகட்டை ரசித்தபடி பேசத் தொடங்கினாள். அப்பா, மா, நானும் சுகன்யாவும் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டோமா? எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாட்டி, நீ அடிக்கடி சொல்லுவியே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் குறிப்பிட்ட வயசுல ஒரு இளவரசன் அவளை தேடி வருவான்னு. அத மையமா வச்சுதான் டிசைனை வரைய ஆரம்பிச்சோம். சோ உனக்கும் இந்த வெற்றியில பங்கு இருக்கு. என்னதான் அவர்கள் இருப்பதாக பாவனை செய்து பேசினாலும் அவர்கள் உயிருடன் இல்லை என்ற நிதர்சனம் மனதைச் சுட சூட்டின் வலி பொறுக்காமல் அவளது விழிகள் நீரை சிந்தத் தொடங்கியது. ஒரு தும்மல் போட்டாலே, துளசிக்குட்டி, என்னாச்சுடா என்று பதறும் ஜனார்த்தனனும், சொல்ல கேட்காம குளிர்ல நின்னு விளையாடி இப்ப பாரு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு என்ற அக்கறையுடன் அதட்டும் ராதாவும், தூதுவல துளசி போட்டு கஷாயம் வச்சு குடுறாதா என்ற கோதை பாட்டியின் கனிவும் 12 வயதுடன் கனவாய் போய்விட்ட உண்மையை அவள் உணர்ந்தாலும் அவளின் மனம் மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறதே. அவள் இவ்வாறான நினைவுகளில் மூழ்கி சோகத்துடன் அமர்ந்திருக்கும் அவ்வேளையில்தான் அந்த சத்தம் அவளது காதில் விழுந்தது. டமார் என்ற சத்தத்துடன்
எதுவோ எதன் மீதோ பயங்கரமாக மோதிக்கொள்வது போல கேட்ட சத்தத்தில் திடுக்கிட்டவள் திரும்பி பார்க்க அங்கே கொண்டை ஊசி வளைவின் பெரிய மரங்களின் மீது மோதி நின்றிருந்தது ஒரு ரெனால்ட் குவிட். அதன் முன்பாக மோதியதின் விளைவாய் சிதைந்திருக்க துளசி உள்ளே இருந்தவர்களுக்கு என்னவாயிற்றோ என்று பதறிப்போய் அங்கே ஓடினாள். காரின் அருகில் சென்றவள் கதவை திறக்க முயல கதவு லாக் ஆகிவிட்டிருந்தது புரிந்தது. கண்ணாடியை உடைக்க கல்லுடன் திரும்பியவள் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து கல்லை கண்ணாடியில் வீச கண்ணாடி உடைந்து சிதறியது. அந்த சிறு இடைவெளி மூலமாக உள்ளே கைவிட்டு கதவை திறந்தாள் அவள். கதவை திறந்ததும் உள்ளே இருந்து சரிந்து கீழே விழப்போனான் வாலிபன் ஒருவன். துளசி பதறிப்போய் அவனை மடியில் தாங்கிக் கொள்ள அவனது முகமெங்கும் இரத்த வெள்ளம். யாராவது வாங்கல பிளீஸ், இங்க ஒருத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று பெரும் குரல் எடுத்து கத்தினாள் துளசி. அதே நேரம் அடிபட்டிருந்த அவ்வாலிபன் துளசியை கண் திறந்து பார்க்க முயன்றபடியே, மா, நானும் கூடவே வரேம்மா என்று சிரமத்துடன் சொன்னபடியே நினைவிழந்தார். அதற்குள் துளசி கத்திய சத்தம் கேட்டு அந்த கொண்டை ஊசி வளைவின் எதிர்ப்புறம் டீக்கடை வைத்திருந்தவர் ஓடி வர, துளசியோ, அண்ணா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கண்ணா என்று பதற, அவரோ, ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமா, நம்ம வர்ற வண்டிகளை மறிச்சு விஷயத்த சொல்லுமோ என்று சொன்னதோடு நில்லாமல் நிஜமாகவே ஒரு காரை மறித்து விஷயத்தை கூற அவர்களும் உயிரின் மதிப்பை உணர்ந்தவர்களாய் உடனே அவ்வாலிபனை காரில் ஏற்றும்படி கூறினர். டீக்கடைக்காரர் அவ்வாலிபனை தோளில் தாங்கியபடி காரில் ஏற்ற துளசியும் அவனுடன் அமர்ந்து கொண்டாள். அவர் துளசியிடம், உன் சைக்கிள் நிக்குதேமா என்க, என் ஃப்ரெண்டு வந்து எடுத்துக்குவானா, நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று கூற அவர் தலையசைத்ததும் கார் அவள் கூறிய மருத்துவமனைக்கு விரைந்தது. கே ஹாஸ்பிட்டல் ஊட்டியின் பெரிய மருத்துவமனை. அதன் தலைமை மருத்துவரும் நிறுவனருமான கமலக்கண்ணன் துளசியின் தந்தை ராமமூர்த்தியின் நெருங்கிய நண்பர். மற்ற மருத்துவமனை என்றால் விபத்து என்றதும் போலீஸ் புகார் அது இதென்று நேரம் கடத்துவர் என்பதால் துளசி இங்கே செல்லுமாறு வாகனத்தில் இருந்தவரிடம் கூறிவிட காரும் அங்கே வந்து நின்றது. காரின் உரிமையாளர் துளசியின் கூடவே இருந்து அவ்வாலிபனை உள்ளே அட்மிட் செய்த பிறகுதான் சென்றார். அவர் சென்றதும் துளசி ஐசியூவின் வாயில் நின்றவள் வாழ்வில் முதல் முறையாக விபத்தை பார்த்த அதிர்ச்சியின் நடுக்கம் இன்னும் குறையாதிருக்க, யாரே என்று தெரியாத அவ்வாலிபன் எவ்வித ஆபத்துமின்றி உயிர் பிழைக்க வேண்டுமென கடவுளிடம் மன்றாடத் தொடங்கினாள். ஏனெனில் இதே மாதிரியான ஒரு விபத்தில்தானே அவளது குடும்பத்தினரை துளசி பறிகொடுத்தாள். அவள் காப்பாற்றிய இவ்வாலிபனுக்கும் குடும்பம் இருக்கும் அல்லவா? சென்றவன் திரும்புவதற்காக அவர்கள் காத்திருக்கலாம். அவர்களுக்காகவேனும் கடவுள் இவனை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று எண்ணியபடி அமர்ந்திருந்தவள் நேரம் காற்றிலிட்ட கற்பூரமாய் கரைவதை அறியவில்லை. உள்ளே அவனுக்கான சிகிச்சைகள் முடிந்ததும் வெளியே வந்த மருத்துவர் துளசியிடம், ஹீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ், நெத்தியில காய கொஞ்சம் ஆழம், மத்தபடி பயப்பட எதுவும் இல்லமா என்று சொல்லிவிட துளசி நிம்மதி பெருமூச்சுடன் தலையசைத்தாள். அவனது சிகிச்சைக்கான பணத்தை ஏடிஎம் கார்டு மூலம் செலுத்திவிட்டு ஐசியூவின் வாயிலில் கிடந்த இருக்கையில் ஓய்ந்து போய் அமர்ந்தாள் துளசி. சிறிது நேரத்தில் சிவன்யாவின் அழைப்பு வரவே போனை எடுத்து விவரம் சொன்னவள் இரவில் அவன் உடனிருக்க யாரும் இல்லாததால் தான் மருத்துவமனையில் தங்குவதாக கூறிவிட்டு அங்கே கேன்டீனிலேயே இரவு உணவை பார்த்துக் கொள்வதாக கூற அவளுக்கு சில பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு போனை வைத்தாள் சுகன்யா. சுகன்யாவிடம் சொன்னபடி கேன்டீனில் 2 இட்லிகளை விழுங்கிவிட்டு ஐசியூவின் முன்னே வந்தவனிடம் நர்ஸ் உள்ளே செல்லுமாறும் எதுவும் அவசரமென்றால் அலாரத்தை அழுத்துமாறும் விலகிவிட்டுச் சென்றார். அவர் சென்றதும் உள்ளே சென்ற துளசி அங்கே படுக்கையில் கிடந்தவனை பார்க்க அவன் முகத்தை திருப்பி படுத்திருந்ததால் அவனது தலையைச் சுற்றி போடப்பட்டிருந்த கட்டு மட்டுமே அவள் கண்ணில் பட்டது. அவனது பெட் அறையில் இருந்த முக்காலியில் அமர்ந்தவளின் பார்வை அவனது கரங்களில் படிந்து மீண்டது. இப்படியே இருந்தவளுக்கு தூக்கம் கண்களை சுழற்ற அவன் கரம் அருகே சிரம் வைத்து தூங்க ஆரம்பித்தாள் துளசி. கடவுள் அவளுக்கான ராஜகுமாரனை அனுப்பி வைத்த விஷயம் அறியாது அவளும், தனக்கான தேவதை இவள்தான் என்ற விஷயம் அறியாத அவனும் உறக்கத்தில் ஆள விதி அவர்களை சேர்த்து வைத்து முடிச்சிட்டு விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது.